வணக்கம். இன்று என்னுடைய காணொளியில் உங்களுக்காக வீட்டிலேயே சுலபமான முறையில் சுவையாகவும் இருக்கக்கூடிய மிக்சர் தான் செய்து காட்ட போகிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கோ. காணொளி பிடிச்சிருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்கோ. வாங்க இப்போ காணொளிக்குள்ளே போவோம். நான் மிக்சர் செய்கிறதுக்காக கடையிலேயே விற்கக்கூடிய நூடுல்ஸ் தான் இதில் வேண்டி வச்சிருக்கிறேன். அடடா, என்ன நூடுல்ஸை வச்சு மிக்சராண்டு நினைப்பீங்கள். வாங்கோ, இது மிகவுமே சுவையாகவும் இருக்கும். சுலபமான முறை. ஓம முறுக்கு புளிஞ்சு கஷ்டப்பட தேவையில்லை. இந்த நூடுல்ஸை வச்சு சுலபமான முறையில் செய்து கொள்ளலாம். இந்த நூடுல்ஸோடு சேர்த்து இவ்வளவு பொருட்களும் தேவை. நான் இதில் என்னென்னு சொல்லி கடகடன்னு சொல்லிக்கொண்டே போகிறேன். முதல்ல இதில் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அளவுகள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு தான் சேர்க்க போகிறேன். அதோட உள்ளிப்பூடு, பொட்டுக்கடலை, கச்சான், கடலை மாவும் நான் அளவாக எடுக்க இல்லை, அளவு சொல்லவும் இல்லை. ஏனென்று கேட்டால் நூடுல்ஸ் அவிய விட்டுட்டு நூடுல்ஸு இதில் பிரட்டி எடுக்க புழுதி மாதிரி இருக்க வேணும். அந்த அளவுக்கு கடலைமா கூடுதலாக வேணும். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். தனி செத்தல் தூள். இது இந்த லவத்தையும் வச்சு எப்படி நான் இப்போ மிக்சர் செய்ய போகிறேன்னு சொல்லி வாங்க இப்போ காணொளிக்குள்ளே போவோம். மிக்சர் செய்கிறதுக்கு முதல்ல இந்தளவு பொருட்களை இருந்தாலும் எடுத்து வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை முதல்ல அவிய விட போகிறேன். அவிய விடுறதுக்கு நல்லா தண்ணி கொதிக்க விட வேணும். நான் இதை எடுத்து எல்லாம் ரெடி பண்ணக்கு முதலே அடுப்புலேயும் தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி கொதித்து கொண்டிருக்குது. நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு ஒரு 2 தேக்கரண்டி அளவில் இதில் எண்ணெய் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அதோடையே அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு எப்படி நாங்கள் நூடுல்ஸ் அவிப்போமோ அப்படியே தான் இப்போ இந்த நூடுல்ஸையும் அவிச்சிட்டு, ஆனால் கரையை விடக்கூடாது. நூடுல்ஸ் ஆக கரைஞ்சி வந்தால் ஒட்டி அங்கங்கே இதாக இருக்கும். ஒரு 3/4 பதத்துக்கு அவிச்சு எடுக்க போகிறேன் இந்த மிக்சர் செய்கிறதுக்காக. இது நல்லா அவிஞ்சு வந்த பிறகு இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்க. நான் கரண்டி வச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்படி 3/4 பதத்தில் அவிஞ்சிருக்க வேணும். ஆகலும் அவிஞ்சு தண்டாலும் கொஞ்சம் வெடிப்பாக வரும், பொரிஞ்சு வர. அது இல்லாமல் இப்படி அவிஞ்ச பதத்தில் அதை இறக்கி நாங்கள் நூடுல்ஸ் வளமையாக வடித்து எடுக்கிற மாதிரியே இப்படி சுடு தண்ணியை ஊற்றிட்டு நல்ல கூலான தண்ணி இதில் ஊற்றக்குள்ளே ஒன்றோடு ஒட்டாமல் கொஞ்சம் குமையாமல் இருக்கும். இதை நல்லா தண்ணியை வடிய விட போகிறேன். இப்படியே தண்ணி நல்லா வடிஞ்சு வந்த பிறகு எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவில் தான் இதை பிரட்டி எடுக்க போகிறேன். நல்லா இப்போ தண்ணியும் வடித்து எடுத்துட்டேன். எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவு எங்களுக்கு எவ்வளவு உரைப்பு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உரைப்பும் சேர்க்கிறேன். தனி செத்தல் தூள். அதோட தேவையான அளவு இதில் ஒரு சின்ன தேக்கரண்டியில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த மாவோட உப்பும் தூளும் நல்லா சேர்ற மாதிரி குழச்சி எடுத்துட்டு வடித்து தண்ணி வடிய விட்ட நூடுல்ஸை இப்படி எடுத்து கையால் நல்ல புழுதி மாதிரி ஒன்று தனித்தனியாக வர்ற மாதிரி இப்படி அந்த மாவிலேயே பிரட்டி எடுக்கிறேன். கடலை மாவில் எடுத்துட்டு பொரிக்கைக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும், உப்பும் இருக்கும், உரைப்பும் இருக்கும். அதை விட கடலை மாவின்ற சுவையோட நல்லா இருக்கும். இந்த ஓம முறுக்கு புளிஞ்சு இப்போ தட்டு இல்லை அல்லது புளிகிறதுக்கு ஓம முறுக்கு உரல் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. மிகவுமே சுலபம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை இப்போ அடுப்பில் வச்சுட்டு எல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் உயரமாகவும் இருக்கணும், தட்டையாகவும் அகலமாகவும் இருந்ததுன்னு சொன்னால் தான் கடலை மாவில் பிரட்டி எடுக்க எண்ணெயும் பொங்கி வழிய பார்க்கும். அதுக்காக பெரிய பாத்திரத்தில் நாங்கள் எண்ணெய் ஊற்றி பொரித்தோம்னு சொன்னால் பாதுகாப்பாகவும் இருக்கும். நான் முதல்ல இந்தளவு இந்த 3ஐயும் முதல்ல பொரித்து எடுத்துட்டு தான் அடுத்தது பொரிக்க போகிறேன். இந்த உள்ளி கடைசியாக தான் பொரிக்க போகிறேன். ஏனெண்டா எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு கூடு உள்ளியை நான் உரலில் நல்லா நசிச்சு தட்டி வச்சுருக்கிறேன். இந்த 3ஐயும் தான் இப்போ முதல்ல பொரிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த நூடுல்ஸ் பொரிக்க போகிறேன். என்னென்னு கேட்டால் இதை முதல்ல பொரிச்சோம்னா இதில் சேர்த்த கடலைமா எல்லாம் புழுதியாகி மற்றதுகள் பொரிக்க கருகி வந்துடும். அதால் நான் எப்படி பொரிக்கிறேன்ன்றதை பாருங்கள். முதல்ல இந்த பொட்டுக்கடலை பொரிச்சு எடுக்க அந்த எண்ணெயில் அடுத்தடுத்த பொருள்களில் கருகலாக வராது. அதுக்காக இப்படி இருக்கேன். பொட்டுக்கடலையை பொரித்து எடுத்து பேப்பர்லாம் போட்டிருக்கிறேன். அதில் உள்ள எண்ணெயில் போக அடுத்ததாக கச்சானையும் பொரிச்சிட்டு
கச்சானை பிரிம்பாவே இப்போ எடுத்து வைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் ஒண்டா சேர்க்கையில் இதில் உள்ள சருகு கோதுகள் அந்த கச்சான் முத்தில் இருக்கிற கோடுகள் எல்லாம் பிரிம்ப உருத்தி எடுக்கிறதுக்கு. அடுத்ததாக கருவேப்பிலையும் இப்படி பொரித்து எடுத்துட்டு கருவேப்பிலையும் நல்ல சருகாக பொரிஞ்சு வர வேணும். கருக விடாமல் இப்படி பொரிச்சிட்டு பொட்டுக்கடலோடையே சேர்த்து இதில் போடுறேன். அதுக்கு பிறகு எடுத்து வச்சுருந்த அந்த நூடுல்ஸ் கடலை மாவில் பிரட்டின நூடுல்ஸை இப்படி பொரிய விடுறேன். இதுக்குள்ளே பொரிக்க பார்க்க குமஞ்ச மாதிரி இப்படி இருக்கும். ஆனால் அது பேர்ந்து நாங்கள் கையால் உருத்தி எல்லாம் போட நல்ல கணக்கான பதத்துக்கு வரும். நீங்கள் கடைசி வரையும் காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒரு பொன் நிறத்தில் இறக்கினீங்கன்னா இந்த சூட்டிலேயே பேர்ந்து கணக்கான ப்ரௌன் கலருக்கு வந்துடும் இந்த ஓம முறுக்கு. ஆகலும் நீங்கள் பொன்னிறமாக ஆகணுமென்று நினச்சி பொரிய விட்டீங்களன்னு சொன்னால் இறக்கி எல்லாம் கலக்கைக்குள்ளே ஆக ப்ரௌன் கலருக்கு கருகின மாதிரி வந்துடும். சேர்ந்து சுவையும் கசப்பு வந்துடும். அதுக்காக கணக்கான பதத்தில் எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மிக்சரும் உங்களால் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நான் இப்போ ஒவ்வொன்றும் இப்போ இந்த நூடுல்ஸை இப்போ ஓம முறுக்கு பதத்துக்கு எல்லாம் பொரித்து எடுத்துருக்குறேன்னு பாருங்க. இவ்வளவும் மிகவுமே சுலபமான முறையில் இந்த மிக்சர் செய்து எடுத்து வித்தியாசமான முறையில் காட்டுறேன். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீட்டில் நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணுங்க. நான் இப்போ ஓம முறுக்கு எல்லாம் பொரித்து எடுத்துட்டேன் மிக்சர் செய்கிறதுக்கு. அடுத்ததாக இப்போ இந்த பொரித்த சட்டியிலேயே கடைசியாக உள்ளியை போட்டு பொரிக்க போகிறேன். நான் இதில் ஒரு உள்ளி கூட எடுத்து அதில் நல்ல பெரிய 5 உள்ளி கல் வந்தது. அதை உரல்ல அப்படியே ஒரு தட்டி நசிச்சிட்டு இப்படி பதத்தில் எடுத்து பொரிச்சிருக்கிறேன். ஆகலும் கருக விடையில் உள்ளியும் கசக்கும். ஆனால் அந்த நசி படுற மாதிரியும் பதத்துக்கு இருக்கக்கூடாது. ஏனெண்டா மிக்சர் வச்சு சாப்பிட இளவாளிச்சு பழுதாக போயிடும். அதால் கணக்கான பதத்துக்கு நான் இப்போ இதையும் பொரித்து எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ இதில் உள்ள பேப்பரை புரிம்பா எடுத்துட்டு இப்போ பாத்திரங்களில் ஒண்டா போட்டு சேர்க்க போகிறேன். அதுக்கு முதல்ல இதில் பொரிச்சு எடுத்த இந்த கச்சானை இப்படி நசிச்சு எடுக்கக்குள்ளே இதில் உள்ள கோதுகள் எல்லாம் கையோடையும் வரும். அதை விட இதில் இருக்கிற எண்ணெய் தன்மையும் நான் எடுக்கிறதுக்காக பாருங்க என்ன செய்ய போகிறேன்னு. இப்படி கோதும் சுலபமாக வரும். அதில் உள்ள எண்ணெயும் எடுக்கிறதுக்காக பேப்பர் ஒன்றை வச்சு இப்படி ஒத்தி எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பெரிய பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டு சேர்க்க போகிறோம். இந்த பொரிச்ச பொட்டுக்கடலை, கச்சான், உள்ளி, கருவேப்பிலை எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துட்டு இதுக்குள்ளே நான் இப்போ சுவைக்கு மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். எங்களுக்கு எவ்வளவு உரைப்பு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போ உரைப்பு சேர்த்துக்கொள்ளலாம். சின்ன பிள்ளைகள் சாப்பிடக்க உரைப்பு குறைச்சிட்டு பெரியாக்களண்டேக்கு எங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அதோட உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கொண்டா காணும். ஆகலும் கூடவும் தேவையில்லை. ஆக குறைச்சாலும் சப்பண்டு இருக்கும். அதை ஒன்றோடு ஒன்று கலந்து போட்டு இப்போ ஓமம் இந்த முறுக்கு நூடுல்ஸில் பொரித்து வச்சதை உருத்தைக்குள்ளே பாருங்க உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படியே உருந்து கொட்டுற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக பொரிஞ்சும் இருக்குது. இதையும் இப்படி உருத்தியே ஒன்றோடு ஒன்று சேர்த்து இப்போ சூப்பரான ஒரு மிக்சர் சேர்ந்து எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன். பார்த்துருப்பீங்கள் மிகவுமே சுலபமான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் நான் இதெல்லாம் பொரித்து எடுத்து ரெடி பண்ணிட்டேன். சுலபமான ஒரு மிக்சர். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு வித்தியாசமான காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பாய்.